ஒரு கிராமத்தில் காளியம்மாள் என்ற முதிய பெண் வசித்து வந்தாள். அவளுக்கு 3 மகன்கள். 3 பேருக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டாள். மூத்த மகன் பெருமாள், நடுமகன் முத்து, இளையவன் கண்ணன். 3 பேருக்கும் விவசாயம் தொழிலாக இருந்தது. மூத்த மருமகள் பொன்னம்மா பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவள். நடு மருமகள் கமலம் சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்தவள். இளைய மருமகள் ராணி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். காளியம்மாள் முதலில் பொன்னம்மாவையும் கமலத்தையும் அதிகம் நேசித்தாள். ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ராணியை அவ்வளவு மதிக்கவில்லை. ஒரு நாள் காளியம்மாளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. மூத்த மருமகள், நடு மருமகள் கவலைப்படாமல் இருந்தார்கள். ஆனால் ராணி மட்டும் அன்னையை அன்பாக கவனித்தாள். அவளுக்கு தேவையான மருந்துகள் வாங்கிக் கொடுத்தாள். உணவு சரியாக பரிமாறி நேரம் தவறாமல் கவனித்தாள். காளியம்மாளுக்கு கண்கள் திறந்தது. மருமகளின் மதிப்பு பணத்தால் அல்ல, மனதின் உள்மகிழ்ச்சி மற்றும் சேவையால் தான் அளிக்க வேண்டும் என்று உணர்ந்தாள். அதன் பிறகு ராணியை மகள் போல் நேசிக்கத் தொடங்கினாள். மற்ற மருமகள்களும் அவரிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் மதிக்கத் தொடங்கினர். நேர்மையான நற்பண்புகளே மக்களின் உண்மையான மதிப்பு.